16 காரணங்களை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய மன அமைப்பு, அதாவது அறிவாட்சி தரம் அமையுது. கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இந்த 16க்கு ஏற்ப 7 சம்பத்துக்கள் உண்டாகும். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இவைகளெல்லாம் உண்டாகும். என்ன மாற்றம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 7 தான் மாற்றம் வரும். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்துக்கு முன்ன சொன்ன 16 காரணங்கள் தான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால மனிதனுடைய செயல் ஒழுங்கு முறையிலே செயல்படணும். மனமும் அதே போல எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் அப்படி எண்ணுவதோ சும்மாவே எதிர்பார்ப்பதோ இந்த மாதிரியாக வீணாக எண்ணத்தை செலவிடக்கூடாது. தேவைக்கு ஏற்ப எண்ணம் வேண்டியதுதான். அதனால இந்த மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தானா இயங்கி சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளாத இருக்கிறதுக்கு அகத்தாய்வு பயிற்சி என்று ஒண்ணு வேணும். அது ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் இங்க கொடுக்கிறோம். அகத்தாய்வு பயிற்சி என்றால் மனவளக்கலையில இது மனதை தூய்மை செய்து கொள்வதற்காக. மனம் என்ன செய்தோ அதுதானே அங்க பதிவாகும், அதுதான் அவனுடைய குணமாகுது. ஆனால் நல்லதே செய்து கொண்டிருந்தால் அதுக்கு தக்கவாறு மனவளம் ஏற்படும். அதே போல இது வரைக்கும் நாம் எந்தெந்த வேலையை செய்யறோம் அதுக்கு தகுந்தவாறு உடல்ல உள்ள அடுக்குகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல சில சமயம் முரணா கூட இயங்கும். நாம் உட்கார்றது, எழுந்திருக்கிறது, போறது, நடக்கிறது, இதெல்லாம் ஒழுங்காக செய்யறோன்றது இல்லை. அதையெல்லாம் சீர்திருத்துவதற்கு உடற்பயிற்சி வேண்டும். நம் மனவளக்கலையில உடற்பயிற்சியை முக்கியமாக கொடுக்கிறோம். எல்லா அங்கங்களும் எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக இயங்கி வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம் இவைகளெல்லாம் ஒழுங்காக ஓடும்படியாக காலையில எழுந்த உடனே ஒரு தடவை சில எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யறோம். உடற்பயிற்சி செய்த பிறகு உளப்பயிற்சி. என்னென்ன செய்யறானோ எந்தெந்த சூழ்நிலை உண்டாகுதோ அதுக்கு தகுந்தவாறு செயல் செய்வான், அதுக்கு தகுந்தவாறு பதிவு ஏற்படும், அதுக்கு தகுந்தவாறு தான் அவனுடைய குணநலம் இருக்கும்.